வணக்க நண்பா நண்பி, நான் உங்கள் நண்பி அபர்ணா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, பின்னாடி பார்க்கும்போதே தெரியும், நம்ம திருப்பரப்பு அருவிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி மக்கள்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுமா வந்திருக்கோம். அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் நண்பா, உங்கள் பேர்? என் பேர் சுஜின். எங்கே இருந்து வந்திருக்கீங்க? நான் வட்டவளையிலேருந்து. வட்டவளையிலேருந்து வந்திருக்கீங்க. என்னன்னா இங்கே திருப்பரப்பில் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? திருப்பரப்பில் குளிக்கிறது ஸ்பெஷல், ஸ்விம்மிங் பூல் ஸ்பெஷல், எல்லாம் ஸ்பெஷல் தான். எல்லாம் ஸ்பெஷல். ஆமாம் ஆமாம். இது ஃபஸ்ட் டைம் மாறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி? நம்ம ஒரு லீவு போகும்போது எல்லாம் என்ஜாய் பண்ண வந்துடுவோம். ஃபேமிலியாவா இல்லை? ஃபேமிலியாக வந்துடுவோம். அப்படிங்களா? ஆமாம். சரி சரி. இன்னைக்கு ஃபேமிலியாக வந்துருக்கீங்க? இன்னைக்கு ஃபேமிலியாக தான் வந்துடுவோம். பிரதரோட என்னோட பையன். ஓகே ஓகே. சரி. அடிக்கடி வருவீங்களா? அடிக்கடி வருவோம் மேடம். சரி சரி. என்ஜாய் பண்ணுறதுக்கு அடிக்கடி வருவோம். ஓகே சார், தேங்க்யூ. ஹாய் நண்பா, உங்கள் பேர்? എൻ്റെ പേര് അജിത്ത്. அஜித், எங்கே இருந்து வந்திருக்கீங்க? പാറശാല. பாറசாலை. இது கொஸ்டின் என்னன்னா, இங்கே திருப்பரப்பு அருவியில் எது சிறப்புன்னு நினைக்கிறீங்க? വാട്ടർഫോൾസ് കൊള്ളാം, പിന്നെ പിള്ളേർക്ക് കളിക്കാം അഡ്വഞ്ചറായിട്ട്. ചിൽഡ്രൻസ് പാർക്ക് ഉണ്ട്, കൊള്ളാം, മൊത്തത്തിൽ കൊള്ളാം. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா? ഫാമിലി ആയിട്ട് വന്നു. ஓகே ஓகே. சரி. இதில் என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு இங்கே வந்ததில்ல? എന്ന് പറഞ്ഞാൽ വാട്ടർഫോൾസിൽ കുളിക്കാം, സ്വിമ്മിംഗ് പൂൾ ഉണ്ട്, മൊത്തത്തിൽ കൊള്ളാം. ஓகே, தேங்க்ஸ். ஹாய் நண்பி, உங்கள் பேர்? ரோபி. ரோபி. எங்கே இருந்து வந்திருக்கீங்க? நான் இங்கே குலசேகரம். குலசேகரம். ஓகே. இங்கே என்ன கொஸ்டின்னா, திருப்பரப்பு அருவியில் என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? திருப்பரப்பருவியில் மெமரிஸ் தான் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்படியே வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கிறதும், இங்கே நான் சின்ன வயசில் நல்லா மூழ்கி போயிருக்கேன் இந்த ஸ்விம்மிங் பூலில். பின்ன இந்த குளிக்கிறதும் எல்லாம் தான் ஸ்பெஷல் மெமரி. ஃபர்ஸ்ட் டைமா அடிக்கடி வருவீங்களா இங்கே? இப்போ கொஞ்சம் நாளாக வரல, ஆனால் நேரமெல்லாம் வந்து தான் இருந்தேன். அடிக்கடி வருவீங்களா? பக்கத்தில் தான். அதனால இங்கே என்ன சிறப்பாக என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு இங்கே கடைகளை தான் பிடிச்சிருக்கு. நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். அதனால ஓ, சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றது மட்டும் இல்லை, இல்லாமல் ஆக்சசரிஸ் வாங்கலாம்ல, சீப் ரேட்டில் கிடைக்கும் இல்லைங்க எல்லாம். ஓகே ஓகே. இன்னைக்கு ஃபேமிலியாவா? ஆமாம், இதே அம்மா, இதே ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. சரி, ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஹாய் நண்பா, உங்கள் பேர்? ഷെൽട്ടൺ. ஷெல்தன். எங்கே இருந்து வந்திருக்கீங்க? കുളച്ചൽ. குளச்சல். ஓகே. கொஸ்டின் என்னன்னா, இங்கே திருப்பரப்பு அருவியில் நீங்கள் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? ஸ்பெஷல்னா குழந்தைகளுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் ஸ்பெஷலு, மற்றபடி பெரியவங்களுக்கு வந்து அந்த அருவியில் குளிக்கிறது தான் ஸ்பெஷல். அதுக்கு மேலே ஒரு போட்டிங் உண்டு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. இது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை அடிக்கடி வந்திருக்கீங்களா? நாங்கள் அடிக்கடி வந்திருக்கோம். அடிக்கடி வந்திருக்கீங்களா? ஃபேமிலியாவா தனியாவா? ஃபேமிலியாக தான் எப்போவுமே வர்றது. தனியாக வந்தது இல்லையா? தனியாக வந்தது கிடையாது. ஓகே. இங்கே சிறப்புனா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற பகுதிகளில் வந்து வெயில் இருந்தாலும் இங்கே இந்த சைடு வரும்போது மலை பகுதியாக இருக்கனாலையும் அருவியை பார்த்த உடனேயும் ரொம்ப கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அந்த அருவியில் இறங்கின பிறகு வெளியில் வர்றதுக்கு மனசு இருக்காது. அந்த அளவு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அப்போ அடிக்கடி வருவீங்க ஃபேமிலி? இல்லை, வருஷத்தில் தான் வருவீங்க. ஒன்ஸ் வருவோம். வேறு ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி, அவங்க குடும்பங்கள் ஃபேமிலியாட்டு வருவாங்க. நான் வெளிநாட்டில் இருக்கனால வருஷத்து ஒரு தடவை நான் வருவேன் ஃபேமிலி. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்ஸ். நண்பி, உங்கள் பேர்? என் பேர் ஜெலினா. ஜெலினா. எங்கே இருந்து வந்திருக்கீங்க? குளச்சல்லேருந்து வரும். குளச்சல்லேருந்து வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இங்கே திருப்பரப்பு அருவியில் நீங்கள் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? திருப்பரப்பு அருவியில் ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தாக்கா, அருவியில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் போட்டிங் உண்டு, அது தனியாக போகணும். அப்புறமா குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதில் குழந்தைங்க இறங்கியாச்சுன்னா ஏறவே மாட்டாங்க, அங்கே அடம் பிடிச்சி தூக்கிட்டு வரணும், அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே. இது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை அடிக்கடி? இல்லை அடிக்கடி வருவோம். அப்புறம் லீவில் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்காங்க, அதனால லீவில் வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு தான் போவோம். ஓகே. ஃபேமிலியாக தான் வருவீங்க? ஆமாம். தனியாக வந்தது இல்லை. ஓகே. இது சிறப்பாக என்ன நினைக்கிறீங்க இங்கே சிறப்புன்னா? சிறப்புன்னா கிளைமேட் நல்லா இருக்கும், அடிக்கடி மழையெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். வரும்போதெல்லாம் நாங்கள் மழை வந்திருக்குது, ஆனால் இந்த தடவை மழை இல்லை. ஆனாலும் அருவியில் நிறைய மழை, இந்த அருவியில் நல்ல தண்ணி அதிகமாக வருதுனால நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு வந்துருக்கோம். ஓகே ஓகே. உன் பேர்? சஃபல்யா. சஃபன்னா? சஃபல்யா. சஃபல்யா. ஓகே. எங்கே இருந்து வந்திருக்கீங்க? குளச்சல். குளச்சல். என்ன படிக்கிற? 6th. ஓகே. இங்கே என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிற நீ? ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல் தான் ஸ்பெஷலா? இது ஃபேமிலியாக தான் வந்திருக்கீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கியா? ஃபேமிலியாக தான் வந்திருக்கீங்க. ஸ்கூலில் இருந்து வந்தது இல்லையா? ஓகே. உனக்கு இங்கே பிடிச்ச பிளேஸ் எது?
இடம் இந்த இதுலேயே உனக்கு பிடிச்ச இடம்? Swimming pool. ஸ்விம்மிங் பூல் தான் பிடிக்கும். ஓகே சூப்பர். ஓகே உங்கள் பேர்? அஸ்ரஃப். ஓகே எங்கே இருந்து வரீங்க? நான் நாகர்கோவிலேருந்து. நாகர்கோவிலேருந்து வரீங்க. ஓகே நீங்கள் சொல்லுங்கள், இங்கே உங்களுக்கு திருப்பரப்பு அருவியில் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? திருப்பதி ஃபால்ஸ் தான் ஸ்பெஷல். குளிக்கிறது, ஃபால்ஸ், தண்ணி, அப்புறம் போட்டிங், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த விளையாட முடியாது, அதுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இங்கே இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்ட்? அடிக்கடி வரும், பக்கத்து ஊரில் இருக்கீங்கன்னா அடிக்கடி வரும். ஃபேமிலியாவா? ஃபேமிலியாக வரும். ஓகே ஓகே. இங்கே சிறப்புன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? எல்லாமே சிறப்பு தான். உங்களுக்கு பிடிச்ச இடம் இதில்? எல்லா இடம் பிடிக்கும். எல்லா இடம் இடம் பிடிக்கும். ஓகே சூப்பர். ஹாய் நண்பா, உங்கள் பேர்? எட்வின். எட்வின். எங்கே இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சிதறாலேருந்து வந்திருக்கோம். சிதறாலேருந்து. நீங்கள் இங்கே திருப்பரப்பு அருவியில் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? திருப்பரப்பு அருவியில் ஒரு அம்பலம் இருக்குது, கோயில், அதை ஸ்பெஷல். ப்ளஸ் அந்த ஃபால்ஸ் இருக்குல்ல, குளிக்கலாம், அது நல்ல இதாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இது மேபி 4th 5th டைம் இந்த மாதிரி அடிக்கடி வாரீங்க? வாரீங்க. ஃபேமிலியாக வாரீங்களா இல்லை? ஆமாம், ஆல்மோஸ்ட் ஃபேமிலியாக தான் வரும். ஓகே. இதில் திருப்பரப்பு அருவியில் சிறப்புன்னா எது சொல்லுவீங்க? சிறப்பா? சிறப்புன்னா இது இந்த நீர்வீழ்ச்சி ப்ளஸ் இந்த நேச்சுரல் இது எல்லாம் நல்லா இருக்குது பார்க்க. ஆமாம் ஆமாம். இவங்களுக்கு இதில் பிடிச்ச இடம்? இதில் அருவியில் உங்களுக்கு பிடிச்ச இடம்னு சொன்னால் என்ன, இந்த நேச்சுரல் இதுதான், அந்த பாறைகள் அது இதெல்லாம் நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. ஆமாம். ஓகே சரி. ஓகே தேங்க்ஸ் சார். ஹாய் நம்பி, உங்கள் பேர்? நளினா. நளினா. எங்கே இருந்து வந்திருக்கீங்க? சிதறார். சிதறார். இங்கே என்ன கொஸ்டின்னா, திருப்பரப்பு அருவியில் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? நீர்வீழ்ச்சி தான். நீர்வீழ்ச்சி தான் ஸ்பெஷல் நினைக்கிறீங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லை, நிறைய வாட்டி வந்திருக்கேன். நிறைய வாட்டி வந்திருக்கீங்க. அடிக்கடி வருவீங்க? அப்படி இல்லை, லீவ் வரும்போது வருவோம். ஓகே. உங்களுக்கு இங்கே பிடிச்ச இடம் எங்கே? இந்த பாறைகள் எல்லாம் தான் பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும். ஓகே. இங்கே இந்த திருப்பரப்பு அருவியில் சிறப்புன்னா எது சொல்லுவீங்க? சிறப்பு நீர்வீழ்ச்சிகளும் இந்த பாறைகளும் தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே தேங்க்ஸ். வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் லீன். லீன். எங்கே இருந்து வந்திருக்கீங்க? தூத்தூர். தூத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. தூத்தூர் எரிவிப்புத்தூர் நிதிர விளைப்பாக்கம். திருப்பரப்பு அருவியில் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் காணுறதுக்கு ஸ்பெஷல் தான். சின்ன பிராயத்தில் வந்திருக்கு. இதெல்லாம் இந்த அருவியை காணுறதுக்கு எனக்கு விருப்பம். இங்கே வந்து இந்த இயற்கை பார்க்க விருப்பம் தானே, அதுக்கு தான், அதனால தான் வர்றது. ஓகே. அடிக்கடி வருவீங்களா இல்லை முதல்ல? முன்னாடி நான் 10-35 வருஷம் கல்ஃபில் இருந்தேன். அதுக்கு முன்னால் வந்துட்டு இருந்தேன். இந்த லீவுக்கு வர டைமில் சில வாட்டி அதாவது நாங்கள் ஃபேமிலியாட்டு வந்துட்டு போவோம். ஆனால் இப்போ 6 மாதத்துக்கு முன்னால் இது மாதிரி வந்தப்போ இங்கே பயங்கர திறக்கணிச்சுருந்தாங்க. அப்போ நான் அந்த மேலத்தை மற்ற பக்கத்து அந்த இதுக்கு மேல் பகுதியில் இருக்குது பேக் சைடில். அப்போ அதில் நாங்கள் அந்த தண்ணியெலாம் வருது பார்த்துட்டு நின்றுட்டு திருப்பி வரும்போது கால் ஸ்லிப் ஆகி நான் விழுந்துட்டேன். எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் எனக்கு நெத்தியில் அடிபட்டு நிறைய பிளட்டெல்லாம் போய் அப்படியே கமுந்து கிடந்தேன். ஆனால் எனக்கு கூட வந்து எனக்கு அக்கல் சேர்ச்சி மக்கள்லாம் உண்டாயிருந்தாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை என்ன கண்டது அவங்க தூக்கி எடுக்கும்போது இந்த பிளட்டு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லு பிளட்டு. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்துட்டு ஆம்புலன்ஸ் விழி அது விழி இது விழின்னுட்டு எல்லாம் கூப்பிட்டு ஏதோ எனக்கு வீட்டு பக்கத்தில் குடும்பக்காரங்க மாதிரி ரொம்ப அவளை பற்றி எனக்கு மக்களுக்கு கூப்பிட்டு அது ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு கூட லேட்டாக சொன்னாங்க. உடனே எனக்கு வண்டியில் தான் என்னை ஏற்றி அந்த பிள்ளைகளை தான் ஏற்றி அவங்க ஃபாலோ பண்ணி என்னை பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அந்த டாக்டர் அவங்களுக்கு வேறு ஹாஸ்பிட்டலாக இருக்கும் போது வந்து அவங்க வர அதுவரை இருந்துட்டு அந்த நேர்ஸ் எல்லாம் நிறைய பார்த்து அந்த நேர்ஸ் அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த டாக்டர் விളിக்க சீக்கிரம் டைம் போனால் அவர் போயிடுவாங்க. அவ்வளோ பிளட்டு போயிட்டு இருக்கு சொல்லிட்டு. ஆனால் என்ன இதில் அடிபட்டுருக்கு சரிக்கும். ஆனால் இவங்க இதைத்தான் கட்டி வச்சாங்க. இந்த மக்கள்லாம் பெனியன் டவலெல்லாம் வாங்கி கட்டி வச்சாங்க. இதில் இன்னொரு பிளட்டை அவங்க காணல போனது. அங்கே போன அந்த நேர்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க பிளட் இதுலாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த டாக்டர் வந்துட்டு பார்த்து போவோம் பயங்கர இதாக இருக்குன்னு சொல்லிட்டு குறை மணிக்கு ஒரு எத்தனை ஸ்டிச்சிங் போட்டு ஒரு 10-16 ஸ்டிச்சிங் போட்டாங்க. போட்டு அப்படி எனக்கு லைஃப் திருச்சி கிடச்சி. ஆனால் இதுக்கு எல்லாம் அந்த காரணம் 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் அந்த டாக்டர்கிட்ட இருந்து திருப்பி எல்லாம் கேட்டுட்டு ஓகே இல்லை இந்த டாக்டர் சொன்னது அப்புறம் அந்த பிள்ளைகள் திரும்பி போகுது. ஏது பிள்ளைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேட்டப்போ அரிமணி பக்கம் உள்ள பிள்ளைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீட் பண்ணல பிள்ளைங்க. ஆனால் அது எனக்கு ஒன்றும் ஃபோன் நம்பர் ஒன்றும் கிடைக்காது இல்லையா. அதனால் நான் இப்போ திருப்பி வந்தப்போ நீங்கள் பேசினாங்கன்னா எனக்கு இங்கே வந்ததில்லை எவ்வளோ வாட்டி வந்திருக்கு. ஆனால் அந்த 2 பிள்ளைகளும் எனக்கு லைஃப்பை திருப்பி தந்தாங்க.
திருப்பி தந்ததுனால தான் இன்னைக்கு இந்த பக்கத்தில் இன்னும் திருப்பி அதே அருவிக்கரையில் நிற்கும். ஓகே சார், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பிள்ளைங்க உங்களை பார்த்தாங்கன்னா ஏதாவது பார்த்தோன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, எனக்கு நம்பர் நான் தரேன். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பாஸ் பண்ணி விடுங்க. என் நம்பர் 9003809980. ஓகே, யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல மெசேஜ் போடுங்க, அவங்களுக்கு கால் பண்ணி. ஒரு 6-5 மாதத்துக்கு முன்னால் தான் அந்த பிள்ளைகளை கண்டோம்னா சீக்கிரம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த பக்கம் இந்த ஹாஸ்பிட்டல் பேர் இந்த பக்கத்து ஒரு ஹெல்த் சென்டர் மரியாவா அதெல்லாம் கொண்டு போனாங்க. எனக்கு லைஃப்பை திருப்பி தந்த பிள்ளைகளுக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஹாய் நண்பி, உங்கள் பேர்? சுஜித்ரா. சுஜித்ரா, எங்கேருந்து வந்திருக்கீங்க? கிட்ட தான். கிட்ட தானா? ஓகே. என்ன கொஸ்டினா, இங்கே திருப்பரப்பு அருவியில் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? அருவியே தான் ஸ்பெஷல். அருவியே ஸ்பெஷல் தான். ஆமாம். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்களா? இல்லை, பக்கம் தானே, இடைக்கிடைக்கு வந்துட்டு. இடைக்கிடைக்கு வருவீங்க. ஃபேமிலியாக வருவீங்களா? ஃபேமிலியாக தான் வரும். ஃபேமிலியாக வருவீங்க. இங்கே சிறப்பாக என்ன நினைக்கிறீங்க? இங்கே சிறப்பு சிறப்புன்னா சிறப்புனா உங்களுக்கு இங்கே பிடிச்சது எது ரொம்ப? டெம்பிள். டெம்பிள். எங்கே ஏதாவது உட்காரதுக்கு இந்த மாதிரி பிடிச்ச இடம்? எல்லாமே பிடிக்கும். இந்த எல்லாமே பிடிக்கும். ஓகே, சூப்பர். ஹாய் நண்பா, உங்கள் பேர்? ஜெகன். ஜெகன், எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் களியக்கவலை. களியக்கவலை. ஓகே, என்ன கொஸ்டினா, இங்கே திருப்பரப்பு அருவியில் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? திருப்பரப்பு அருவியில் எது ஸ்பெஷல்னா வாட்டர் ஃபால்ஸ் தான். வாட்டர் ஃபால்ஸ்னால் ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? போட்டிங். போட்டிங். ஓகே, இங்கே என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க. அடிக்கடி வந்திருக்கீங்க? அடிக்கடி வந்து ஃபேமிலியாக தான் வரீங்க? ஆமாம். ஓகே, இங்கே உங்களுக்கு பிடிச்ச இடம் இதில் திருப்பரப்பு அருவியில்? பிடிச்ச இடம் என்னது? இங்கே போட்டிங் தான். போட்டிங் தான். அடிக்கடி போயிருக்கீங்க? ஆமாம். ஓகே சார், சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ. நண்பி, உங்கள் பேர்? ஹாய், என்னோட நேம் வந்து ஜெனி. ஜெனி, எங்கேருந்து வரீங்க? குன்னத்தூர். மார்த்தாண்டம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம். ஓகே, இங்கே என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? இதுதான் நாங்கள் சுற்றி பார்க்கணும், இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு யாராவது சொல்லி வந்திருக்கீங்களா இல்லை நீங்கள்? இல்லை, திருப்பரப்புன்னு தெரியும், ஆனால் இதெல்லாம் வந்தது கிடையாது. வந்து சரி வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இப்போ வந்ததில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? போட்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, நல்லா இருக்குது பார்க்குறது. நல்லா இருக்குவா? ஓகே, சூப்பர், என்ஜாய். இங்கே எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே மெயினாக அந்த யானை பார்க்க வேண்டியது. திருப்பரப்பில் இங்கே 3 யானை இருக்குது. அனுபமா, அம்மு, பொண்ணுன்னு 3 யானை இருக்குது. ஓகே, அந்த 3 யானையை பார்க்கறதுக்கு வேண்டிய வெயிட்டிங். இப்போ இங்கே குளிப்பாட்டை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது எந்த இடம்னு தெரியாது, அதனால் இந்த இடத்துல உட்காந்துக்கு யானை இது வழி தான் வரும். டெய்லி வருவீங்களா இங்கே? டெய்லி நான் காலேஜ் இருக்கும்போது எப்படியா வர முடியும்? ஓகே ஓகே. மெயினாக இங்கே எந்த யானை இருந்தாலும் சுத்த போயிடுவேன். எந்த யானை நான் அவ்வளோ பிடிக்கும். யானைக்கு வேண்டி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஆமாம், வீட்டில் யானை பார்க்க விட மாட்டேறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் இந்த ஐடியா வந்துச்சு எனக்கு. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தா கொஞ்சம் வீடியோ போட்டப்போ கொஞ்சம் வியூஸ் அதெல்லாம் வந்துச்சு. அப்போ வீட்டில் இருக்கவங்களையும் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அந்த யூடியூப் அதுலேயும் ஒரு எல்லா நெட்டும் போயிடுவோம். இங்கே மெயினாக 5 யானை தான் உண்டு. ஜெயப்பிரியா, திருப்பரப்பு, அம்மு, பொண்ணு, அனுமாமா, பாரு, அப்படி யானையெல்லாம் இருக்குது. இங்கே வேர்க்கிழமையிலும் போவேன். இப்போ யானைக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணி. அப்போ ஆனைக்கு வேண்டி தான் வெயிட்டிங். இங்கே நான் இப்போ வந்து ஒரு 3.5 மணி நேரமாக இதே இடத்துல அந்த ஆனைக்கு வேண்டி தான் வெயிட்டிங். 3 மணி நேரமாட்டு. யானை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? யானை வந்ததுக்கப்புறம் இந்த டயர்டு அது இதெல்லாம் பறந்து போயிடும். யானை அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அந்த செகண்டுக்கு வேண்டி தான் பார்க்கணும், அது தோணணும், கொஞ்ச நேரம் பக்கத்தில் உட்காரணும், அவ்வளோதான். அந்த ஒரு செகண்ட் வேண்டி கிட்டத்தட்ட 3 மணி நேரம். கரெக்டாக சொல்லலாம் 2:30 மணிக்கு வந்தேன். இப்போ மணி எவ்வளோ ஆகுது? ஒரு 5:30 தாண்டி போச்சுல. இதெல்லாம் அந்த யானை அந்த ஒரு இது பார்க்க வேண்டி மட்டும்தான் வந்திருக்கீங்க. ஆமாம். யானைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? யானை ஆமாம், யானைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். யானை பிடிக்கும், அதுக்கு நம்ம பிடிக்கக்கூடாது. அதுக்கு நம்ம தான் பிடிக்கும். நமக்கு அதை தான் பிடிக்கணும். அது பார்க்க தளிப்பு தட்டா அதே ஒரு இது யானை மட்டும்தான் என்னை பொறுத்த அளவில். அதுக்கு வேண்டி தான் அங்கேருந்து காலேஜ் முடிச்சு அங்கேருந்து ரொம்ப டயர்டாக தான் வருவேன். அங்கேருந்து அந்த ஒரு இதுக்கு வேண்டி தான் இது வரை வந்திருக்கேன். காலேஜ் சனிக்கிழமை உச்சைக்கு 1 மணிக்கு முடிஞ்சிடும். இங்கே வருவீங்க? ஆமாம், முடிச்சு சாப்பாடு சாப்பிட்டு 5 மினிட் கூட வெயிட் பண்ணுறது இல்லை. ஏன்னா நமக்கு ஆமாம், சும்மா நம்ம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இது. என் லைஃபே அதுக்கு வேண்டி தான். எனக்கு இந்த அனிமல்ஸு
மெயினாக நமக்கு இந்த படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. எலிஃபெண்ட்டு அந்த அனிமல் ட்ரைனிங் இதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே ஓகே. வீட்டில் ஏதோ சொன்னாங்க, சரி இதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. மெயினாக அது மட்டும் இல்லை, இந்த திருப்பரப்பு கிட்ட இருக்குது, அந்த யானையை பார்க்கலாம். அந்த ஒரு இதுதான் இங்கே மெயின் முக்கியத்துவமே அதுக்கு மட்டும்தான். முக்கியம் நான் இங்கே வந்தது அதுக்கு வேண்டி தான். ஹாய் நண்பா, உங்கள் பேர்? கிச்சு. கிச்சு. எங்கேருந்து வரீங்க? குலசேகரம். ஓகே. இங்கே திருப்பரப்பு அருவியில் என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறேன்? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? அருவி தான் ஸ்பெஷலா? வேற எதுவும் ஸ்பெஷல் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் கிடையாதா? ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை அடிக்கடி வந்திருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸாவா தனியாவா? தனியாக வந்திருக்கீங்களா? ஓகே. இங்கே சிறப்புன்னா என்ன சொல்லுவீங்க? சிறப்புனா தெரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தெரியல. இங்கே வந்ததில் உங்களுக்கு பிடிச்ச இடம்? அருவி. அருவி தான் பிடிக்கும். ஓகே சூப்பர். ஹாய் நண்பா, உங்கள் பேர்? அஜின். அஜின். எங்கே இருந்து வந்திருக்கீங்க? திக்குறிச்சி. திக்குறிச்சி. ஓகே. திருப்பரப்பு அருவியில் எது ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? திருப்பரப்பு அருவியில் லவர்ஸுக்கு எல்லாம் ஸ்பெஷலாக இருக்காங்க. இல்லாத இங்கே மற்ற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. இல்லாத இங்கே என்ன அருவி குளிச்சலாம், என்ன ஸ்பாட்ல எல்லாம் குளிச்சலாம். எல்லாம் வேற ஒன்றும் இல்லை. இந்த பார்த்தே இல்லை, ஒன்றும் தெரியல. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இல்லை? எத்தனை இடம் வந்திருக்கீங்க? எத்தனை நூறு இடம் வந்திருக்கீங்க? ஃபேமிலியாவா ஃப்ரெண்ட்ஸா? சும்மா ஃப்ரெண்ட்ஸோட தான். ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்திருக்கீங்க. இங்கே சிறப்புன்னா என்ன சொல்லுவீங்க? சிறப்பு இந்த கோயில் தான். கோவில் தான் சிறப்பு. உங்களுக்கு இதில் பிடிச்ச இடம்? நான் இந்த இடம் தான். இந்த குளிச்சலாம் இதில் நல்ல இடம் இல்லை. ஓகே. இன்றைக்கி நம்ம திருப்பரப்பில் இன்டர்வியூலாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பி அபர்ணா. நம்ம சேனலை மறக்காத எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.